இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லது நடக்கணும்னு நினைச்சாலே போதும் ரேவதி. அதுவே நம்மளை கரெக்டா யோசிக்க வைக்கும். நீ பெரிய பிசினஸ் மேன்ல, அதான் எல்லா விஷயத்திலும் தெளிவா முடிவெடுக்கிற. இப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போய் உங்க வீடு ஆபீஸ் எல்லாம் காட்டுறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும். உன் மடியில கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிட்டுமா? உன் மடியில படுத்தா நிம்மதியா ஃபீல் பண்ணுவேன். படுத்துக்கோ. இப்படியே உன் மடியில படுத்திருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். சகல, என்னாச்சுங்க? ரோகிணி திடீர்னு வயிற்று வலின்னு சொல்றாப்பா. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போன கொஞ்சம் வரியாப்பா? சரி, அவங்களை கூட்டிட்டு வாங்க. ரேவதி போ. ரேவதி, அக்கா, ரொம்ப வலி இருக்கா? ஆமா ரேவதி, வலி தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா, வா, வா, வா. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வா வா, எந்திரி. பாத்து பாத்து ரோகிணி, மெதுவா பாத்து. பாத்துக்கா, மெதுவா வா. சகல, சீக்கிரம் போயிடலாம்ப்பா. அத்தை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. நம்ம போலாம் வாங்க. நீ இரு. ஒருவேளை அத்தை வந்து இவங்க எங்கன்னு கேட்டாங்கன்னா எதுனா சொல்லி சமாளி. நான் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ இரு. போலாம் வாங்க. பாத்துக்கா. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இவங்களுக்கு செக்அப் பண்ணி பாத்தீங்களா? அவங்கள செக்அப் பண்ணி பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல டாக்டர், வீட்டுல ரொம்ப பெயினா இருக்குன்னு கத்துனாலே. கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி வலி எல்லாம் வர்றது சகஜம்தான். உங்க ஒய்ஃபுக்கு வந்ததும் அந்த மாதிரி வலிதான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டிருக்கேன். வலி படிப்படியா குறைஞ்சிரும். நத்திங் டு வரி. ஒண்ணும் இல்லல்ல. நான் கூட என்னமோ ஏதானு பயந்துட்டேன் டாக்டர். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ், நட்ஸ், காய்கறி எல்லாம் எடுத்துக்கோங்க. மோர், இளநீ எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உடம்பு சூட்டெல்லாம் குறைக்கும். மத்தபடி டயத்துக்கு தூங்கி எழுந்து குடுக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் டைமுக்கு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர், நான் பிரெக்னன்ட் ஆகி 5 மாசம் ஆச்சு. ஆனா வயிறு வெளியே பெருசா தெரியவே இல்லையே. அது ஒன்றும் கவலைப்படுற விஷயமே இல்ல. சில பேருக்கு 8 மாசத்துக்கு மேலதான் வயிறு தெரியும். அது அவங்கவுங்க உடல் வாகத்தை பொறுத்து இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி தான். வயிறு கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நாங்க கிளம்பலாமா டாக்டர்? கிளம்புங்க. ஒய்ஃபை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். வாரோகிணி போலாம். தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். வா வாங்க. போலாம். மாப்பிள, இந்த நேரத்துல எங்க வெளியே போயிட்டு வரீங்க? முதலையும் இவனை எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? நான் தான் இவனோட எந்த வித பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அது ஒண்ணு இல்ல. ரோகிணி திடீர்னு வயிற்று வலின்னா ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்டா போகணுமா? அதனால வேற வழி இல்லாம இவரை கூட்டிக்கிட்டு. என்ன ரோஹிணிக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, லைட்டா வயிறு வலி வந்துருச்சு. அதான் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னேன். வயிறு வலியா? இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப பரவாயில்ல. என்ன எழுப்பியிருக்க வேண்டியதானே? நான் வந்திருப்பேன். இவனை எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? நீங்க தானே என்ன டிரைவர்னு சொன்னீங்க. அதான் அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. அக்காவே பேசி மடக்குறானே, சரியான ஆளுதான் இவன். நீ டிரைவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டோட வேலைக்காரனும் நீதான். இத தவிர வேற எந்த எண்ணமும் உனக்கு இருக்க கூடாது. இவங்க உன்னை டிரைவரா கூட்டிட்டு போனது சரிதான். ரோஹிணி, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. இந்த பிரச்சனையை அப்படியே சமாளிச்சுட்டாங்களே. முடியலப்பா. இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரே போராட்டமா இருக்கு. எந்த நேரத்திலையும் பிரச்சனை பண்றதுக்கு ரெடியாவே இருக்குப்பா. விடுங்க, இதை சமாளிச்சிட்டோம்ல.
அக்கா இப்ப வயிறு வலி போயிடுச்சா? பிரச்சனை எதுவும் இல்லையே? இப்ப வலி எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். இது பிரெக்னன்சி டைம்ல வர சாதாரண வயித்து வலி தானே டாக்டர் சொன்னாங்க. சரிக்கா, போய் ரெஸ்ட் எடு, காலையில பேசிக்கலாம். சகல ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ வந்தது ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஏங்க என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க, போங்க. சரிப்பா, வரேன். வரோக. என் அத்தையோட அம்மா இறந்தப்போ உங்க தாத்தா தான் ஏட்டா இருந்திருக்காரு. அவங்கள விஷம் வச்சு கொண்டுட்டதா தான் கேஸ். கண்டிப்பா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க. உங்க தாத்தா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்காரா? இல்ல, அப்படி எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. பெரும்பாலும் அவர் ஸ்டேஷன்ல நடக்கிற விஷயத்த வீட்ல வந்து சொல்ல மாட்டாரு. நாங்களும் அதை கேட்க மாட்டோம். அப்படியா? சரிங்க, வேற யார்கிட்டயாவது இதை பத்தி அவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? ஏம்மா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. அப்படி யாராவது ஒருத்தங்க இருக்க போறாங்க. நீ சொல்ல போற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குமா. அண்ணா, தாத்தா சர்வீஸ்ல இருக்கும்போது ஒரு லேடியோட பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என் காதுக்கும் அது அரசல் பொரசலா வந்துச்சு. அவங்கள மனைவி ஸ்தானத்துல வச்சு பாத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த லேடி கிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாம். எதுவும் கன்ஃபார்மா தெரியாது, ஒரு யூகமா தான் சொல்றேன். அப்படியா? சரி, அவங்க யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லேடி பேரு பரமேஸ்வரி. அவங்க பக்கத்தூர்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நான் பாத்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். என்னண்ணா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. திருட்டு பழியில இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. இந்த வேலையை வாங்கி கொடுத்தது நீங்க தான். உங்களுக்கு உதவுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரி, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்து போங்க. ம், சரிங்கண்ணா, நான் வரேன். சரிம்மா. சகல, இப்ப நம்ம அந்த பரமேஸ்வரியை பார்க்க போறோமா? ஆமாங்க, அவங்கள பார்த்து விசாரிச்சா நம்ம எதனா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. போலாம் வாங்க. ம், சரிப்பா. சொல்றா, வந்துட்டே இருக்கா. 5 நிமிஷத்துல அங்க வந்துருவா. சரி சரி, வந்துடுற வை.